என் தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சின்ன இலக்கண பகுதி பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உம்மை தொகை அப்படின்னு சொல்லப்படுகிறது. உம்மை தொகைனா என்னமா அர்த்தம்? அதாவது இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும், கவனிக்கலாமா? இங்க பாருங்கம்மா, இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்ன மாதிரியான இடைச்சொல் மறைந்திருக்குங்க? அவன் தான் உம்மை தொகைன்னு கொடுத்துட்டான். ஈஸியா நீ ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படிங்கிற இடைச்சொல்லானது மறைந்து வருவது. சரியா? இது ஈஸியா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். சரியா? எப்படி புரியுது பாருங்கம்மா. இரவு பகல், பாருங்கம்மா, இரவும், இதை சேர்த்து சொல்லும் பொழுது பகலும். சரிதானா? காடு கழனி, காடும் கழனியும். புரியுதுங்களா? அவன் அவள், அவனும் அவளும். புரியுதுங்களா? நாடு நகரம், நாடும் நகரமும். புரியுதாமா? அப்ப இடையில என்ன மறைந்திருக்கிறதுமா? நமக்கு அப்படிங்கிற இடைச்சொல்லானது மறைந்திருக்கு. சரியா? இந்த இடத்துல மாணவ செல்வங்கள் செய்யக்கூடிய தவறை நான் சொல்லட்டுமா? கவனிங்களேன். அவங்க கூற்றியே எப்படி கொடுத்திருப்பான் தெரியுமா? இரு சொற்களுக்கு இடையில் எனும் இடைச்சொல்லானது மறைந்து வருவது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இறுதியிலும் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுடுவாங்க. நீங்க தான் கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? அப்படிங்கிற இடைச்சொல் எங்கெங்க மறைஞ்சிருக்கணும் சொல்லுங்க. இரு சொற்களுக்கு இடையிலும் மறைஞ்சிருக்கணும், இறுதியிலும் மறைஞ்சிருக்கணும். சரியா? அப்ப இறுதிங்கிற வார்த்தையை அவங்க கட் பண்ணிட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. நீங்களும் எல்லாமே புரிஞ்சது போல சரி, கூற்றியே சரின்னு கொடுத்துருவோம். இந்த இடத்துல நீங்க தெளிவா இருக்கணும். சரிங்களா?